அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ சிசி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார 21 ஜூலை 27 ஜூலை ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை. மிதுன ராசிக்கு வார பலன்கள். ராகு உங்கள் ராசியிலிருந்து 9வது வீட்டில் சந்திரன் இருப்பதால் இந்த வாரம் ஒரு குடும்ப உறுப்பினரின் உடல்நலக் குறைவு தொடர்பான சில செய்திகளைப் பெறுவீர்கள். இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்திற்கும் ஆளாக நேரிடும். நீங்கள் தொழில் செய்தால் இந்த வாரம் தொழிலதிபர்கள் பெரும் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும். எனவே கடந்த காலத்தில் உங்களை ஏமாற்றிய ஒருவரை நீங்கள் நம்பக்கூடாது. மேலும் உங்கள் பண பரிவர்த்தனைகளில் முடிந்தவரை எச்சரிக்கையாக இருங்கள். இந்த வாரம் குடும்பத்தில் உள்ள உங்கள் உடன்பிறந்தவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது. இதன் காரணமாக பல முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் நீங்கள் நிறைய சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இது போன்ற சூழ்நிலையில் அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்த தொடர்ந்து முயற்சிப்பது உங்களுக்கு நல்லது. இடமாற்றத்திற்காக காத்திருந்த வேலைக்குச் சென்றவர்கள் இந்த வாரம் தங்கள் விருப்பப்படி இடமாற்றம் பெறுவதன் மூலம் நல்ல பலன்களைப் பெறுவார்கள். இந்த நேரத்தில் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் முகத்தில் தெரியும். அதை உங்கள் குடும்பத்தினருடனும் உங்கள் நெருங்கியவர்களுடனும் கொண்டாட முடிவு செய்யலாம். இருப்பினும் இந்த மகிழ்ச்சியை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கவும் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த வாரம் பல மாணவர்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் கிடைக்கும். இதை அவர்கள் தங்கள் அறிவை அதிகரிக்க பயன்படுத்தலாம். இது போன்ற சூழ்நிலையில் தூங்கி அல்லது நண்பர்களுடன் ஜாலியாக இருப்பதன் மூலம் அந்த ஓய்வு நேரத்தை வீணாக்காதீர்கள். மாறாக ஒரு புத்தகத்தை படியுங்கள் அல்லது ஒரு பாடத்தில் சேருவதன் மூலம் உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தலாம். கடக ராசிக்கு வார பலன்கள். இந்த வாரம் சமூக தொடர்புகளை விட உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதற்காக தினமும் நடைப்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமும் வெளிப்புற உணவைத் தவிர்ப்பதன் மூலமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முயற்சி செய்யலாம். எந்தவொரு குழுவிலோ அல்லது சட்டவிரோத முதலீட்டிலோ உங்கள் பணத்தை முதலீடு செய்வதைத் தவிர்க்கவும். அதிலிருந்து நீங்கள் நல்ல லாபத்தைக் கண்டாலும் கூட. ஏனென்றால் ஆரம்பத்தில் உங்கள் பணம் பாதுகாப்பாக இருப்பதைக் காணலாம். ஆனால் பின்னர் நீங்கள் அதிலிருந்து பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். ஏதேனும் பழைய வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தால் இந்த வாரம் உங்கள் கடின உழைப்பின் சரியான பலனைப் பெற வாய்ப்புள்ளது. மேலும் அந்த வழக்கின் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இதுபோன்ற சூழ்நிலையில் இடைவிடாமல் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். சரியான நேரத்திற்காக காத்திருங்கள். சனி உங்கள் சந்திர ராசியிலிருந்து 9வது வீட்டில் இருப்பதால் எந்தவொரு படைப்பு வேலையிலும் தொடர்புடையவர்கள் இந்த வாரம் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும். ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் திறன் குறித்து நீங்கள் குழப்ப நிலைக்கு வர வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக உங்கள் தொழில் குறித்து பாதுகாப்பின்மை உணர்வும் உங்களுக்குள் காணப்படும். இந்த வாரம் முழுவதும் மாணவர்கள் தங்கள் பெரும்பாலான நேரத்தை பயனற்ற செயல்களில் வீணடிக்கக்கூடும். அதன் பிறகு அவர்கள் தங்கள் தவறை உணரும்போது அது மிகவும் தாமதமாகிவிடும். மேலும் தகவலுக்கு ராசிபலன் பற்றி அறிய எங்கள் அஸ்ட்ரோ சிசியை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். நன்றி, வணக்கம்.